வணக்கம் நண்பர்களே. வைத்தியநாதர் கோயில்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மயிலாடுதுறை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதே மாதிரி ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஆனால் வித்தியாசமான புராண கதைகளை கொண்ட இன்னொரு வைத்தியநாதர் கோயில் அரியலூர் மாவட்டத்தில் திருமழபாடியில் இருக்கு. வாங்க அந்த அற்புத தலத்தை பற்றின 10 சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். 1. திருமழபாடிங்கிற பேர் எப்படி வந்தது? சிவபெருமான் தன் கையில் இருக்கிற மழு என்கிற ஆயுதத்தை ஏந்தி கொண்டு இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடினாராம். மழு ஏந்தி ஆடிய பாடி என்பதே காலப்போக்கில் மருவி மழபாடி என்றானது. 2. திருக்கடவூர்ல யமனிடமிருந்து சிவனால் காப்பாற்றப்பட்ட மார்க்கண்டேய மகரிஷி சிவனோட ஆனந்த தாண்டவத்தை காண ஆசைப்பட்டார். அவரோட வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் இங்க திருமழபாடியில தான் அந்த அற்புத தாண்டவத்தை ஆடி காட்டினார். அதனால இது ஒரு முக்கியமான ஆடல் வல்லான் தலம். 3. இந்த கோயிலோட உலக புகழ்பெற்ற நிகழ்வே நந்தி கல்யாணம் தான். பங்குனி மாசம் பூச நட்சத்திரத்துல திருவையாறு ஐயாரப்பர் கோயிலின் நந்தி தேவருக்கும் திருமழபாடி நந்தி தேவருக்கும் திருமணம் நடக்கும். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, திருவையாறு ஐயாரப்பரே தன் மகளான அங்கிருக்கும் நந்தியை இங்க கூட்டிட்டு வந்து சம்பந்தியாக இருந்து திருமணத்தை நடத்தி வைப்பார். இது ஒரு கண்கொள்ளா காட்சி. 4. புருஷன் என்ற ஒரு ரிஷிகுமாரர் சாபத்தால் ஆட்டு உடலும் மனித முகமும் பெற்று கஷ்டப்பட்டார். அவர் இந்த தலத்துக்கு வந்து வைத்தியநாதரை மனமுருகி வேண்ட சிவபெருமான் அவர் சாபம் நீக்கி பழைய மனித உருவத்தை கொடுத்தார். இதனாலேயே இங்க வந்து வேண்டிக்கிட்ட தீராத நோய்களும் தீரும்னு பக்தர்கள் நம்புறாங்க. 5. இது அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவராலும் தேவாரம் பாடப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். இதிலிருந்தே இதன் தொன்மையும் பெருமையும் நமக்கு தெரியும். 6. பெரும்பாலான சோழ நாட்டு சிவ தலங்கள் காவிரியின் தென்கரையில் இருக்கும். ஆனா இந்த திருமழபாடி தலம் கொள்ளிடமாற்றின் வடகரையில் அமைந்திருப்பது இதன் ஒரு தனிப்பட்ட அடையாளம். 7. இங்குள்ள அம்பாளின் திருநாமம் சுந்தராம்பிகை. இவங்களுக்கு வஜ்ரஸ்தம்பேஸ்வரி என்றும் ஒரு பெயர் உண்டு. வஜ்ரம் போன்ற உறுதியான உடலையும் மனதையும் தருபவள் என்பது இதன் பொருள். 8. முதலாம் பராந்தக சோழன் உட்பட பல சோழ மன்னர்களால் இந்த கோயில் கற்றளியாக கட்டப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற கல்வெட்டுகள் சோழர் கால வரலாற்றை சொல்லும் ஒரு பொக்கிஷம். 9. தேவாரம் பாடிய சுந்தரர் தன் பதிகத்தில் இறைவனிடம் பொன் கேட்டு பாடினார். அவர் பாட்டுக்கு மனமிறங்கிய சிவபெருமான் அவருக்கு பொற்காசுகள் வழங்கியதாகவும் ஒரு பக்தி வரலாறு இங்கு உண்டு. 10. கடைசியா ஒரு சின்ன விளக்கம். சீர்காழி தக்கர் இருக்கிறது வைத்தீஸ்வரன் கோயில். அங்க செவ்வாய்க்கு பரிகார தலம். ஆனா இது திருமழபாடி வைத்தியநாதர் கோயில். ரெண்டுமே சிவபெருமான் தான், ரெண்டுமே நோய்களை தீர்க்கும் தலம் தான். ஆனா ரெண்டோட புராணங்களும் சிறப்புகளும் வெவ்வேறு. அற்புதமான புராணங்களும் பிரம்மாண்டமான நந்தி கல்யாணமும் கொண்ட திருமழபாடி வைத்தியநாதர் கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை சென்று வாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.